பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு Behind Woods Wheels. ரைட் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறது TVS Jupiter 125, the new TVS Jupiter 125. இதில் என்னென்ன புதுசு, என்னென்ன சேஞ்சஸ், how does it change the choice for you as a customer, எல்லாத்தையும் இன்னைக்கு பார்ப்போம். Jupiter 125 இதுல என்ன புதுசு? இந்த ஸ்கூட்டர் TVS போர்ட்ஃபோலியோல முன்னாடியே இருக்கு. இதுக்கும் பழைய ஜூபிட்டருக்கு என்ன வித்தியாசம்? இந்த கேள்விகள்லாம் உங்க மனசுல இருக்கலாம். இந்த Jupiter 125 புத்தம் புது சேசி, புது சஸ்பென்ஷன், என்டையர்லி நியூ இன்ஜின், கம்ப்ளீட்டா கிரவுண்ட் அப் டெவலப் பண்ணிருக்கோம் இந்த இன்ஜினை அப்படின்னு TVS இன்ஜினியர் சொல்றாங்க. இந்த Jupiter 125க்கு பொசிஷனிங்கும் ஸ்லைட்லி டிஃபரெண்ட், மோர் யூட்டிலிட்டேரியன், at the same time more premium. இவங்களோட ஸ்லோகனே வந்து more for more அப்படிங்கறதா வந்து ஹிந்தில உங்களுக்கு ஜாதா சே ஜாதா அப்படின்னு ஒரு ஸ்லோகன் வச்சிருக்காங்க. இந்த Jupiter 125ல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், இன்னும் நிறைய அடிஷனல் ஆப்ஷன்ஸ், more storage, more space on the seat, more power under the hood அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TVSல ஃபுல்லா டெஸ்ட் ரைடு பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் நாங்க தரப்போறோம். இந்த டிசைன் நிறைய உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கலாம். இப்ப இருக்கிற ஜூபிட்டருக்கு சம் கேரி ஓவர்ஸ் இருக்கு, ஜெனரல் டிசைன் ஃபீச்சர்ஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். ஆனா இந்த பிக் ஸ்கூட்டர் ஃபீல் அது கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இந்த குரோம் ஃபீச்சர்ஸ்லாம் அடிஷன், ஓவரால் ஸ்கூட்டரோட ப்ரொஃபைல் இஸ் வெரி சிமிலர். நிறைய பேனல்ஸ் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான ஒரு அங்கம் இதுல என்னன்னா பொட்டன்ஷியல், அதாவது ரோட்ல யூஸ் பண்றச்சே உங்களுக்கு எந்த இடம்லாம் மற்ற ஒரு வாகனங்களோட அடிபட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேனல் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், பட் இந்த சைட் பேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெட்டல்ல பண்ணிருக்காங்க. இந்த காரணம் வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ், கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிறதுக்கு மெட்டல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடி ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க. LED ஹெட்லாம்ப் சிக்னேச்சர், நிறைய LEDs யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாம் புதுசு. இந்த ஓவரால் லே அவுட் இஸ் சிமிலர். அதே மாதிரி உங்களுக்கு சீட் 65 mm இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லெங்த் ஃபார் ஈவன் மோர் கம்ஃபர்டபிள் ரைடிங். ரைடருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25 mm அண்ட் பில்லியனுக்கு 40 mm இன்க்ரீஸ் இன் ஸ்பேஸ் ஆன் த சீட். அதே மாதிரி டிஸ்க் பிரேக்ஸ் ஒரு அடிஷன், அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா 32 liters அண்டர் சீட் ஸ்டோரேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டுக்கு குஷன்ஸுக்கு அடியிலையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் வச்சு நீங்க லாக் பண்ணீங்கன்னா கூட டேமேஜ் ஆகாது இருக்கிறதுக்காக. இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இவ்வளவு ஸ்பேஸ் எப்படி லிபரேட் பண்ணாங்கன்னா, வழக்கமா இதுக்கு அடியில இருக்கிற ஃபியூல் டேங்க் ஃப்ளோர் போர்டு அடியில மூவ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளோர் போர்டு அடியில ஃபியூல் டேங்க் இருக்கு. இட் இஸ் a 5 liter fuel tank. இந்த டேங்க் and fuel pump position has made so much more space available under the seat. இத தவிர உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து with the fuel tank under the floorboard, இந்த center of gravity ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு center of gravity இன்னும் கொஞ்சம் லோவர் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த வெயிட் ஃப்ளோர் போர்டுக்கு அடியில் இருக்கிறதுனால டர்ன்ஸ், நீங்க கார்னர்ஸ், டர்ன்ஸ் இந்த ட்ராக்லயே கூட நாங்க ஓட்டி பார்த்தப்போ இப்போ the advantage is very evident. இந்த center of gravity moving lower is a big help, especially during turns. அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு இருக்கச்சே கூட ஒரு பாட் ஹோல் திடீர்னு வந்து அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் டெஃபினட்டா லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து வரும். புது Jupiter 125ல என்னென்ன வித்தியாசங்கள், ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து இந்த கிறிஸ்டல் கிளியர் எலக்ட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ், இந்த ஹெட்லாம்ப்ஸ், டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளாஸ்ல யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃப்ளோட்டிங் headlamp tail lamp effect கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி one important change of course was the fuel tank placement. நீங்க பாத்தீங்க. இன்னொன்று வந்து fuel filler cap, அது வந்து previous பழைய Jupiter which is incidentally going to continue, அந்த Jupiter 1 நிறுத்த போறது இல்லை, அதுவும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த fuel filling tank வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரியர் பேனல்ல இருந்துச்சு, அதை இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அதே காம்பி லாக்
இந்த லாக் சிங்கிள் லாக்கை வச்சு நீங்க ஃபியூல் டேங்க் ஓபன் பண்ணலாம், அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஓபன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே கீ, ஒரே லாக். புது ஜூபிட்டர் 125 இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டருக்கு சீட் ஹைட் 765 mm சேடல் ஹைட் கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் பீயிங் லேடிஸ் யூஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்கு. ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே இப்போ நிறைய ஸ்கூட்டர் யூசேஜ் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன்ஸ் எமர்ஜிங் அரவுண்ட் இந்தியா. எல்லாம் நிறைய சிட்டிஸ்ல லேடிஸ் வந்து ஸ்கூட்டர் ரைடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதனால சேடல் ஹைட் 765 mm கொடுத்துருக்காங்க. பெட்டர் ரீச், ஈஸியர் டு ஹேண்டில். ஒன் ஆஃப் தி அதர் ஃபேக்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபோக்கஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்டி யங்கர் ஆடியன்ஸ் இல்லை. இட்ஸ் அ ஆடியன்ஸ் தட் ஃபீல்ஸ் தட் தே நீட் மோர் ஸ்பேஸ், மோர் யூட்டிலிட்டி. அட் த சேம் டைம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, ஃபினிஷ் நல்லா இருக்கணும். அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பிளாஸ்டிக்ஸ் குவாலிட்டி, ஸ்விட்ச் கியர், நாப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபினிஷ் கிளீனா இருக்கு, ஸ்டடியா இருக்கு. உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பேனல் கேப்ஸ் ஆர் ரியலி டைட். நல்லா ஒரு ரியலி பிக் சேஞ்ச் and impact in design தெரியுது. புதிய ஜூபிட்டர் 125 இதோட இன்ஜின் பத்தி பேசலாம். 124.8 cc இன்ஜின், 125 cc கிளாஸ். இந்த கிளாஸ்ல there are lots of scooters, நிறைய காம்படிஷன். இந்த ஸ்கூட்டருக்கான அவுட்புட் வந்து 8.3 PS, 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ். பவர் டெலிவரி நல்ல குவிக், பெப்பி, லீனியர் பவர் டெலிவரி. இவங்களோட ஹோசோர் பிளான்ட்ல இருக்கிற டெஸ்ட் ட்ராக்ல நாங்கள் நிறைய ரைட் பண்ணோம், இன்னமும் கூட டெஸ்ட் ரைட் பண்ணுவோம். பெப்பி இன்ஜின். இது ஒரு ஹெவி ஸ்கூட்டர் இல்ல, 109 கிலோஸ் தான். அதனால உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் இஸ் pretty quick and pretty easy. உட்காந்து ரைடு பண்றச்சே ஒரு லைட் ஸ்கூட்டரோட ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்க ஓவரால் பாடி ஸ்டைல், டிசைன் அண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ ஃபேர்லி லார்ஜ் ஸ்கூட்டர் ஃபீல். ஆன் த ட்ராக் நல்ல ஒரு குவிக் அப்டேக், ஈஸி டு கெட் டு 80 km/h or thereabouts. இந்த ஸ்கூட்டருக்கான ஒரு கேரக்டர் வந்து ஸ்டெடி அட் த சேம் டைம் குவிக். அதுதான் வந்து டிஃபைனிங் கேரக்டர் நான் சொல்லுவேன். இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இஸ் another. இது நிறைய உங்களுக்கு பேட்டன்ட் டெக்னாலஜிஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினுக்கு. ரிஃபைன்மெண்ட் இஸ் ரியலி குட், வெரி குவாய்ட். வைப்ரேஷன், மைல்டு வைப்ரேஷன் தான் இருக்குது. அந்த வைப்ரேஷனுமே வந்து உங்களுக்கு வேணும்னே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு டிவிஎஸ் இன்ஜினியர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ தட் யூ கெட் த ஃபீல் ஆஃப் ரைடிங் அ நைஸ் 125 cc scooter which is fairly powerful. TVS Raiderலையும் பார்த்தோம், இந்த புது ஜூபிட்டர் 125லையும் இன்டெலிகோ, டிவிஎஸ் இன்டெலிகோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இன்ஜினில். அந்த ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இன்க்ளூடிங் இன்டிகிரேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர். இந்த சிஸ்டம் இதை நீங்கள் ஒரு சிக்னலில் நிறுத்தினீங்கன்னா ஐட்லிங்க்கு பதிலாக இட் கட்ஸ் ஆஃப் தி இன்ஜின் அண்ட் ஒரு throttle குவிக் டர்ன் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டார்ட்ஸ் தி இன்ஜின். இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஃபியூல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுது. அதை தவிர இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினில். PVD கோட்டட் பிஸ்டன், டபுள் காக் பெல்ட். இந்த ஒரு டபுள் காக் பெல்ட் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ் இன்க்ளூட் பண்ணி பிக்கப்பில் செக்மெண்ட் பெஸ்ட்னு கிளைம் பண்ணுறாங்க டிவிஎஸ் இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் இட் இஸ் அப் டு 5.5% பெட்டர் தேன் the nearest competitor அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் இன்ஜினியர்ஸ். அஃப்கோர்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நம்ம வந்து இந்த டெஸ்ட் ட்ராக்கில் செய்ய முடியாது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் டெஸ்ட்டும் ஒரு நிச்சயமாக சொல்ல முடியாது. பிகாஸ் த ட்ராக் இஸ் வெரி வெல் லேய்ட், நல்ல சர்ஃபேஸ். அதனால் சஸ்பென்ஷனை பற்றியும் டீட்டெயில்டாக பேச முடியாது. ஒரு அன்லெஸ் ஒரு ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் ஒரு ரியலி பேட் பேட்ச் ஆஃப் ரோடில் ரைட் பண்ணி பார்த்தாலே ஒழிய. ஆனால் ஓவரால் சஸ்பென்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய புதுமைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லோவர் சிஜி பற்றி பேசினேன், லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி. அது ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டேர்னிங் இன்டு கார்னர்ஸ், டேக்கிங் கார்னர்ஸ், லீனிங் இன்டு கார்னர்ஸ். நிறைய கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் இருக்குது. ரைட் குவாலிட்டி ஓவரால் இஸ் வெரி குட். சஸ்பென்ஷனுக்கு ஃப்ரண்ட் ஃபோர்க் 77 mm ட்ராவல், ரியர் 3-step adjustable மோனோஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க, கேனிஸ்டர் ஷாக் அப்சார்பர். பிரேக்கிங் இஸ் ஆல்சோ வெரி குட். பிரேக்கிங்கில் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 130 mm. ரைட் குவாலிட்டி பற்றி பார்த்தோம். இன்னொரு பிரேக்கிங்கும் ஃபேர்லி கான்ஃபிடென்ட் பிரேக்கிங். இது ஒரு நான் சொன்ன மாதிரி வெரி லைட் பைக், 109 கிலோஸ். இந்த ஒரு புது ஜூபிட்டர் 125 ஸ்கூட்டருக்கு 220 mm டிஸ்க் பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அட் த ரியர் இட்ஸ் 130 mm ட்ரம் பிரேக். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பிரேக்கிங் இருக்குது. 3 வேரியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 ட்ரிம் வேரியன்ட்ஸ். One of them will also include front drum brakes. So my guess is அது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் பண்ணலை. லான்ச் பண்ணுற டேட்டும் போது உங்களுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓவரால் கான்ஃபிடென்ட் ரைடிங், கான்ஃபிடென்ட் ரைட் குவாலிட்டி, வெரி கான்ஃபிடென்ட் பிரேக்கிங் அண்ட் அ டீசென்ட் பேக்கேஜ். புது ஜூபிட்டர் 125 பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஸ்கூட்டர் டிவிஎஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் எடிஷன். உங்களுக்கும் ஆஸ் அ கன்சியூமர்
நல்ல ஒரு நியூ சாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. பிரீமியம் ஃபீச்சர்ஸ், நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி, வெரி லைக்கபிள் நியூ அடிஷன்ஸ் லைக் த ஃபியூல் டேங்க் அண்டர் த ஃப்ளோர் போர்டு, இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அண்டர் த சீட், நல்ல வைட் லாங் சீட், அதுவும் ஹைலி யூட்டிலிட்டேரியன் பட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கு. ஓவரால் த ஃபினிஷ் குவாலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைஸ் வர்த்தி. பெயிண்ட் குவாலிட்டியும் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெயிண்ட் குவாலிட்டி, நிறைய கலர் சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த செக்மெண்ட்ல this can make a big impact. உங்களுக்கும் as a consumer this can be a very key choice. டெஃபினட்டா நீங்க ஷோரூம் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.